வெல்கம் பேக் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குழம்பு. நம்ம வீட்டில் ரெகுலராக கிடைக்கிற பொருளை வச்சு ஒரு ரஸ்டிக்கான ஃபென்டாஸ்டிக்கான காரசாரமான குழம்பு பண்ண போகிறோம். பூண்டை வச்சு நம்ம குழம்பு பண்ண போகிறோம். பூண்டை வறுத்து அரைச்சி அதை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்புக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். பூண்டு 200 கிராம், பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது, தக்காளி 3 பொடியாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், திக்கான புளிக்கரசல் 2 to 3 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா 5, வெல்லம் சின்ன பீஸ், பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த பூண்டு நம்ம வதக்கி ஒரு ஆற வச்சுட்டு அரைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பூண்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் அடுப்பில் ஒரு இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு பூண்டை வதக்கிறதுக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிராம் பூண்டு. இந்த பூண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் அரைக்க போகிறோம், ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுட்டு குழம்புல போட போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானோன்னா நம்ம இந்த பூண்டை போட போகிறோம். இந்த பூண்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சிக்கு வதங்கணும். அது வரைக்கும் இதை பொறுமையாக வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறியிடும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. இந்த பூண்டு இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரௌன் கலரில் இந்த அளவுக்கு வதங்கணும். இதுக்கு மேலே விட்டால் கறிக்கிடும். பட் இதுக்கு முன்னல் ஸ்டேஜ்லையும் எடுத்துடாதீங்க. இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். இதில் நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அதை குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக போட போகிறோம். மீதியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூண்டை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பூண்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதே மாதிரி ஒரு 10 to 15 பல் பூண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம குழம்புல கடைசியாக போட போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி பூண்டு வதக்கின எண்ணெயை தான் திருப்பி யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதுவும் கொஞ்சம் இந்த டிஷ் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த நல்லெண்ணெய் தான் அதுக்கு டேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானோன்னா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிறப்பயே கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம கருவேப்பிலை இப்போ தாளிக்கிறப்பையும் போட போகிறோம், கடைசியாகவும் போட போகிறோம். அதே மாதிரி காஞ்ச மிளகா. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இந்த மிளகா கருகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதை போட்டுக்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சிக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். நீங்கள் இப்போயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 3/4 வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம். வெங்காயம் ஒரு 3/4 வதங்கிருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் இஞ்சி பூண்டு இஞ்சியும் போடலாம், நறுக்கியும் போடலாம். பட் இதுக்கு இந்த அரைச்சி போட்டால் தான் இந்த ஃப்ளேவர் நல்லா அந்த சின்ன ஸ்பூனு, ஆக்சுவலாக 1.5 டேபிள் ஸ்பூன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அரைச்சி போட்டால் தான் இந்த குழம்புக்கு இந்த ஃப்ளேவர், அந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வர ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் இஞ்சியை நறுக்கி போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ளேவர் கிடைக்காது. இப்போ போட்டு இந்த அளவுக்கு வதங்கணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த இடத்துல நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு இந்த இதை வதங்கணும். இது ஒரு 3 to 4 minutes ஆகும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எல்லாம் பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இந்த மிளகாத்தூள், அதே மாதிரி மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். பெரட்டிட்டு நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இது ஒரு 1.5 நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி. இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை நான் கரைச்சி நல்லா திக்காக்கி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியும் உள்ளே ஊற்றிக்கலாம்.
இப்போ இது வந்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும், இது கொஞ்சம் புளி தண்ணி பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் பொடிலாம் போட்டிருக்கோம், கொஞ்சம் திக்காயிடுச்சு, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த புளி தண்ணி வந்து பச்சை வாடை போகிறதுக்கு அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் இதாக இருக்குது, இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இது கொதிக்கணும். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இது கொதிக்க விட்டுக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு இதை போட போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியம் இதுதான். இதை போட்டு நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இது நம்ம பூண்டு வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். பட் வந்து இதுக்கு வந்து ஏன் திருப்பி போட்டு கொதிக்கணும்னா, அப்போ தான் வந்து இந்த மீதி போட்டுக்கிற புளி, காரம் இதோடு சேர்ந்து கொஞ்சம் இன்ஃப்யூஸ் ஆகும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னா ஒரு 1 to 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இந்த குழம்பு வந்து ஆக்சுவலி நல்லா திக்காக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று வந்து திக்காக இருந்தால் தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இதை வந்து இந்த குழம்பு வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு பண்ணிங்கன்னா ஈஸிலி ஒரு 1 week to 10 days நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பூண்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட போகிறோம். ப்ளஸ் இது வந்து காரம், உப்பு, புளி, ஸோ எல்லாம் அந்த பூண்டு ஃப்ளேவர்லாம் இதெல்லாம் வந்து சேர்ந்து பிளெண்டாகி இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தி போட்டுறாதீங்க, இனிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பெருங்காயம், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, அப்புறம் கருவேப்பிலை நல்லா தாராளமாக போடுங்க. இதுக்கு ஃப்ளேவர் நம்ம ஆல்ரெடி நம்ம தாளிக்கிறப்பையும் கருவேப்பிலை போட்டிருக்கோம், இப்போயும் கருவேப்பிலை போடுங்க, ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், பூண்டு குழம்பு ரெடி. இந்த குழம்பு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வந்து எண்ணெய் வந்து வர ஆரம்பிக்குது. இது கரெக்டான பதம் இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி, சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சுவையான காரசாரமான பூண்டு குழம்பு ரெடி. இந்த குழம்பு வந்து நல்லா குழஞ்ச சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பேசிட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி இது தொட்டுக்கு வந்து நல்ல அப்பளத்தை சுட்டுட்டு இந்த குழம்பு ஊற்றி சாதம் பேசிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து அடிச்சிக்கவே முடியாது, நீங்கள் திருப்பி விரும்பி இதை சாப்பிடுவீங்க. அதே மாதிரி இந்த குழம்பு வந்து நான் சொன்ன குவான்டிட்டிஸில் கரெக்டான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா 1 week to 10 days ஈஸியாக அதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட பண்ணிக்கலாம். திக்காக பண்ணிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு எப்போ தேவையோ நீங்கள் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த தோசைக்கும் இட்லிக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்புல வேறு ஏதாவது வேரியேஷன் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.